ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? மீன் குழம்பு. இவ்வளோ நாள் எவ்வளவோ மீன் குழம்பு வச்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த மீன் குழம்பு பேச்சுலர்ஸ், பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு மீன் குழம்பு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் சாதம் வச்சு சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தரலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மீன் துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. நம்ம குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலாவோட அளவுகளாக நீங்கள் மாற்றிக்கங்க. இப்போது சின்ன எலுமிச்சம்பழவளுக்கு புளி கரைச்சி அதோட கரைசலை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நல்லெண்ணெய், எப்போவுமே எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் சரி, மீன் குழம்பு செஞ்சாலும் சரி, நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். அப்போ தாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறேன், அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு 2-3 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நிறையா போடலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போது பூண்டு வெங்காயம் நல்லா இதை ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த குழம்பு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் கூட இவ்வளோ நாள் இவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லை. சீக்கிரமாக இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு இந்த குழம்போட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா இதோட நான் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா மசாலா பொருள் எல்லாம் தட்டில் எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் இந்த கடாயில் போட்டாச்சு. போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலையே எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மிளகாய் தூளோட அளவு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிளகுத்தூளும் போட்டிருக்கோம். அதனால் காரத்தோட அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது புளித்தண்ணி ஊற்றி இந்த கரைசலோட நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு. இதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகள் போட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இந்த கரைசலெல்லாம் கொதிக்கும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் 1 டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இனிமேல் மீன் குழம்புனா இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. இப்போ புளி கரைசலோட இந்த மசாலா தூளெல்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் மீன் துண்டுகள் எடுத்திருக்கேன். இது ஜிலேபி மீன், நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சதைப்பற்றுள்ள மீன் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீனை வந்து மீன் துண்டுகள் இதில் போட்டு திருப்பி விடணும். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் மீன் துண்டில் படுற மாதிரி அதை அந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மீன் துண்டு மேலே படுற மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இந்த மீன் துண்டுகளை உடையாமல் நல்லா கரண்டியில் திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா சூப்பராக வேகும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த கிரேவி வச்சே நம்ம வெள்ளை சாதம் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் வேறு சைடிஷ் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது. இந்த கிரேவியும் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த மீனை தொட்டு சாப்பிட்ணும், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு நீங்கள் செய்யுங்க. இந்த ரெசிப்பியை உங்களுக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு சூப்பராக மீன் குழம்பு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், கஷ்டமே இல்லாமல்.
இது ஒரு 10 நிமிஷம் கூட அதிகம்தாங்க. நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக கடகடன்னு இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம். பாருங்கள், மீன் ஃப்ரை மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். மீன் வந்து நம்ம தனியாக ஃப்ரை பண்ண வேண்டாம், குழம்பு தனியாக வைக்க வேண்டாம். இதே மாதிரி ஒரே தடவையில் மீன் ஃப்ரையும் மீன் குழம்பும் ரெடி. இந்த மீன் வந்து நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணின மீன் வந்து நல்லா மொறுன்னு இருக்காது, கொஞ்சம் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். மேலும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.